பிளைட்ல ஒருத்தன் டிக்கெட் எடுக்காம போயிருக்கான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்ல, 6 வருஷமா 120 தடவை போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்ல எப்படிப்பா? இதெல்லாம் விட அவரை கையங்களவமா பிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கொடுத்த தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க. இந்த நபரை பாருங்க, இவர் பேரு டைரன் அலெக்சாண்டர், 35 வயசு ஆகுது. இவரு அமெரிக்காவுல உள்ள புளோரிடா மாகாணத்துல வசிக்கிறாரு. இவரு தான் 2018 இருந்து 2024 வரைக்கும் 120 தடவை பிளைட்ல டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ணிருக்காரு. இவர் அதை எப்படி பண்ணிருக்காருன்னா, பைலட்டுகளுக்கு அப்புறம் விமான பணியாளர்களுக்கு மட்டும் இலவசமா பிளைட்ல பறக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அத அந்தந்த ஏர்லைன் கேரியர்ஸோட வெப்சைட்ல அவங்களோட பேட்ச் நம்பர், அடையாள எண்ணெல்லாம் போட்டு பதிவு பண்ணிக்க முடியும். அந்த ஏர்லைன் கேரியர்ஸோட வெப்சைட் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஹேக் பண்ணி தான், அதுல புக் பண்ணி தான் அலெக்சாண்டர் ஃப்ரீயா பயணம் பண்ணியிருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட 7 ஏர்லைன் கம்பெனிகள்ல 30க்கும் மேற்பட்ட போலியான ஐடென்டிட்டியை போட்டு ஏமாத்திருக்காரு. 2010 இருந்து 2012 வரைக்கும் டெல்டா ஏர்லைன்ஸ்ல இவரு குளோபல் டிக்கெட்டிங் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்திருக்காரு. அதே போல 2013 இருந்து 14 வரைக்கும் அட்லாண்டிக் சவுத் ஈஸ்ட் ஏர்லைன்ஸ்ல பிளைட் அட்டெண்டன்டாவும் வேலை பார்த்திருக்காரு. இதனாலதான் இவரால இந்த ஃப்ராட் வேலையை ஈஸியா செய்ய முடிஞ்சிருக்கு. என்னதான் இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் எப்படி இவரை வெரிஃபை பண்ணி உள்ள அனுப்புனாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இப்ப கையங்களவுமா பிடிப்பட்ட இவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. அதோட 2.15 கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.